ஆவின் ஊழல் ஆரம்பிச்சு குழந்தைகள் சத்துணவு திட்ட ஊழல், பொங்கல் பொருள் ஊழல், உள்ளாட்சி நிதி ஊழல், 100 நாள் வேலை திட்ட ஊழல், மணற்குவாரி ஊழல், கிரானைட் குவாரி ஊழல். அந்த ஊழலை தட்டி கேட்ட திரு ஜகவர் அலி என்றவர் கொல்லப்பட்டார். திரு லூத் பிரான்சிஸ் என்பவர் கொல்லப்பட்டார். அடுத்ததாக வேக வயல் மேல்பாதி என்று எண்ணற்ற ஜாதிய பிரச்சனைகள். அடுத்ததாக நிர்பயா நிதி ஊழல். எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஒரு திட்டத்தை உருவாக்கிய போது அதிலும் ஊழல். கொரோனா நிதியில் ஊழல், கூவம் நதியில் ஊழல், சென்னை மழைநீர் வாய்க்கால் அதிலும் ஊழல், 4000 கோடி காலி. நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த பட்டியல் முடியவே முடியாது. சரி, இப்ப நம்ம தொகுதிக்கு வருவோம். ஆவடி தொகுதி பொறுத்தவரை என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? ஒரு அரசு கலைக்கல்லூரி வரும் சொன்னாங்க. இவ்வளவு நாளா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அந்த கல்லூரியை காணோம். தேவையான இடங்கள்ல பாதாள சாக்கடை திட்டம் வரும் சொன்னாங்க. வெள்ளம் வரும்போது அதோட சேர்த்து சாக்கடை வந்ததே தவிர அந்த திட்டம் இது வரைக்கும் வரல. வேலை வாய்ப்புகள் வழங்கணும்னு சொன்னாங்க. ஆனா ஒரு வகையில் அது வழங்கிட்டாங்க. ஆனா கமிஷனோட அது வழங்கியிருக்காங்க. சாலைகள் போடப்படும் சொன்னாங்க. அது உங்களுக்கே தெரியும் எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு. எனவே திமுக பொறுப்பாளர்களை பார்த்து கேட்கிறோம், இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து கேட்கிறோம், ஏன் வாக்குறுதி வானில் பறந்துவிட்டது? மக்களை நீங்கள் முட்டாள்களாக எண்ணுகிறீர்களா?